This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் என்னங்க 496 இல்லைங்களா, 496 பாருங்கள், 46 அழகாக ஹிட் ஆகிடுச்சு இல்லைங்களா. நமக்கு பார்த்தா இந்த 4 நாளாக கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ மெம்பர்ஷிப்பில் நேற்று நம்பர் கொடுத்துருந்தேன், அழகாக ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 6 வச்சு தான் மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்தேன். சிபோர்டு 6 வச்சு தான் அதிகமாக இந்த 4 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சிபோர்டும் பாஸ் ஆச்சு. பட் என்ன, நமக்கு ஆல் போர்டு நமக்கு அழகாக நேற்று எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. 496 அப்படியே அந்த 6 திருப்பி வச்சுட்டான் இல்லைங்களா. 466 வர மாதிரி இருந்துச்சு, பட் 96 திருப்பி வச்சுட்டான். ஸோ அதுதான் 66 கொடுத்துருப்பேன் நான். இந்த 6 தான் 9 திருப்பி வச்சுட்டான். உங்களுக்கு இதே மாதிரி முக்கியமான நம்பர், இம்பார்ட்டன்ட் நம்பர் குறித்து தரணும், சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎருக்கும் 3 ஷோ அப்டேட் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ஒரு மணிக்கு டெய்லி நான் அப்டேட் பண்ணுவேன் முக்கியமான நம்பர். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போர்டு பார்ப்போம். இப்போ நேற்று கூட பாருங்கள், சிபோர்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளை தான் ஏமாற்றிடுறான். பட் பாருங்கள், இந்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஓகே, இதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், கவனிங்க. இப்போது அந்த எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ பாருங்கள், ரெண்டாக பிரிக்கிறேன் பாருங்கள். 780 மேலே போகுது பாருங்கள். 780 என்ன பண்ணியிருக்கான், 1 இல்லைங்களா. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்களா, அந்த 1 தான் என்ன பண்ணியிருக்கான், பவரில் 6 கொண்டு வந்துட்டான், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் எடுப்பான்னு உங்களுக்கு சொல்ல வரேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால அது மாதிரி வராது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலி எனக்கு சிபோர்டுக்கு 2 நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஏன்னா 2 நம்பர், ஒரு நம்பர் என்ன நம்பர் வரும்னு பாசிபிள் இருக்குதுன்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இப்போது இந்த 637 நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பாருங்கள், இதை அப்படியே கவனிங்க. இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இதிலிருந்து பாருங்கள், இந்த 637 நீங்கள் மாற்றி பாருங்கள், ஓகேவா. அதாவது 763 பாருங்கள், 763 பாருங்கள். இந்த 637 763, அப்போ 863 வைப்பாங்க, புரியுதுங்களா. ஆக்சுவலி இந்த நம்பர் என்ன பண்ணணும்னா போர்டில் காமிக்கணும், அதாங்க கான்செப்ட், ஓகேங்களா. அப்படி தாங்க காமிச்சிட்டு வருவான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா. நம்பர்ஸ் எடுத்து அப்படியே போர்டில் காமிக்கணும், அதுதாங்க மேட்ரு, ஓகேங்களா. இப்போது 763 860 சிபோர்டில் 3 வரதுக்கு கூட பாசிபிள் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர், நான் 2 நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இன்னொரு நம்பர் வரதுக்கு பாசிபிள், என்ன பாசிபிள்னு பார்க்கலாமா, அதையும் பாருங்கள். இதை எடுத்துருவோம். இப்போ இதை அழிச்சிட்டு நான் பார்த்துருவோம், ஓகேவா. பாருங்கள், கவனிங்க. இப்போது இந்த 496 பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். 496 பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இருங்க, அப்படியே இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனமாக பாருங்கள். இந்த பாக்ஸை பாருங்களேன். அப்போது 496 நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, மாற்றி பி போர்டிலேருந்து எடுத்துக்கோங்க. 964ன்னு எடுத்துக்கோங்க. 964னா நமக்கு இங்கெங்க போர்டில் என்னங்க காமிக்கணும், 800. அப்போ ஒன்று வந்து என்ன பண்ணிட்டான், குறைச்சிட்டான் இல்லைங்களா, ஒரு நம்பர் குறைச்சிட்டான். அப்போ என்ன இருக்குங்க, 864ன்னு காமிக்கணுங்க. அப்போ சிபோர்டுக்கு 3 4 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. சிபோர்டுக்கு 3 4 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. அப்படி 3 4 வந்தால் கண்டிப்பாக அதோட சேர்ந்து 0 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. சைபர் 4, இதை வந்து என்னோடய பர்சனல் வச்சு சொல்கிறேன். சைபர் 4 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 3 வந்தால் 53 58 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. பவர் பண்ணி 8 இல்லை 53 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இது நம்ம லைனை பார்த்துட்டு நம்ம மெம்பர்ஸ்க்கு போயிடலாம். நான் இங்கே வந்து ரெட் பாக்ஸும் ப்ளூ பாக்ஸும் போட்டு வச்சுருக்கேன், தெரியுதுங்களா. இப்போ ரெட் பாக்ஸும் ப்ளூ பாக்ஸும் கவனமாக கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பார்த்துருவோம், கொஞ்சம் அப்படியே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பார்த்துருவோம், ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது தான், செகண்ட் காமிக்கிறேன், கொஞ்சம் வாங்க. இப்போது இங்கே என்னங்க இருக்குது, சைபர் 53 இருக்குது. ஆக்சுவலாக 503 பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறப்போ பாருங்கள், 503 பாக்ஸில் இருக்குது. அப்போது 503 பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறப்போ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்ணுவான்னா, அது பக்கத்தில் இல்லைங்களா, பக்கத்தில் இருக்கிற 3 நம்பரை ஆப்போசிட் போய் என்ன பண்ணுவான், பவரில் எடுப்பான் இல்லைங்களா. அப்போது 503ங்கிற ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் பவரில் எடுத்து என்னங்க வரும், 007 வரும், ஃபுல் பவர் இல்லைங்களா. இல்லைனா 2 நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஒரு நம்பரை அப்படியே வைப்பான், 002ன்னு வரும். அப்போது 503 அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 503 அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டு, ப்ளூ பாக்ஸில் பாருங்கள்
002ன்னு ரிசல்ட் வந்திருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுப்பான். அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், காமிக்கிறேன். இப்போது இங்கேயும் பாருங்கள் 940 பாக்ஸில் இருக்குது. பாருங்கள் 940 பாக்ஸில் இருக்குது. அப்போது 940 ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. அதுக்கு அடுத்த என்ன பண்ணான்னா அதே மாதிரி பக்கத்து நம்பரை இங்கே பாருங்கள் 647ன்னு ஃபுல் பவரில் எடுத்துட்டான். போன செட்டு வந்து 2 நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பர் அப்படியே வச்சு 002 கொண்டு வந்துட்டான். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 904 அதாவது அந்த பாக்ஸில் இருக்கிற ரிசல்ட்டுக்கு பக்கத்து நம்பரை ஃபுல் பவர் 647 கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள் 940 647. புரியுதுங்களா? இப்போ இது 2வது டைம் எடுத்துருக்கானா? இப்போது எஸ்டர்டே பிஃபோர் நம்ம கொடுத்தோம். எனக்கு நம்பர் கொடுத்தோம் 877 கொடுத்தோம் இல்லைங்களா? பாக்ஸில் ஹிட் ஆச்சு இல்லையா நம்மளது? எஸ்டர்டே பிஃபோர் 877 வந்தது ரிசல்ட்டு. பாருங்கள் ப்ளூ பாக்ஸில் 778. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் என்ன ரிசல்ட்டு 637 தாங்க. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. இங்கே பாருங்கள் இப்போது அந்த 637 இங்கே பவரில் இருக்குது. 6 3 7 பவரில் இருக்குது இல்லைங்களா? அப்படி பவரில் இருக்கும்போது அது பக்கத்து நம்பர் என்ன பண்ணுவான்? ஆப்போசிட் சைடில் ஃபுல் பவரில் எடுப்பான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் 877ன்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஆப்போசிட் எடுக்காமல் மேலே இருந்து கீழே 778ன்னு ஃபுல் பவரை எடுத்துட்டான். புரியுதுங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 637க்கு என்ன பண்ணிட்டான் 778ன்னு ஃபுல் பவராக ஆப்போசிட்டில் பாருங்கள் 2 2 அப்போ தெரியுதா 2 2 3 7 7 8. புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணாமல் அன்றைக்கி முந்தினத்து ஒரு அழகான வின்னிங் அடிச்சிருக்கலாம். அப்படியே தலைகீழ நம்பர் வச்சுட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி இதே மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்து கொடுப்போம் ஒரு சான்ஸ் இல்லைங்களா? இந்த 3 பேட்டர்ன் வச்சு நம்ம கொடுத்துருவோம் நம்பர். ஓகேங்களா? இந்த அதாவது 2 நம்பர் பவர் பண்ணி 3 நம்பரையும் பவர் பண்ணி ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெயிட் சைடில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ அதை பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலி நேற்று என்ன ரிசல்ட் வந்திருக்கு 496 ரிசல்ட் வந்திருக்குங்க. இப்போ இதே மாதிரி 496 பாக்ஸில் இருக்கான்னு பார்ப்போமா? பாக்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்து நம்பர் தானே வரணும் நமக்கு. அப்போ அதை பார்த்துட்டு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்து நம்பர் கொடுத்துருவோம். ஓகேவா? போகலாம் வாங்க. இப்போது மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். நம்ம பார்த்த மாதிரியே ஒரு பேட்டர்னை பாருங்கள். இங்கே பாக்ஸ் போடுற கவனிங்க. இங்கே பாருங்கள், அதாவது எஸ்டர்டே வந்த 496 இங்கே பாக்ஸில் இருக்கா? அங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாக்ஸில் இருக்கா? அங்கே பாருங்கள் 496. இங்கே பாருங்கள் என்ன இருக்குது 496 பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்ணுவான் அதுக்கு பக்கத்து நம்பரை ஆப்போசிட்டில் ஃபுல் பவராகவோ இல்லை 2 நம்பர் பவர் பண்ணி வைப்போம். அப்படி தான் நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க இருக்குது பக்கத்தில் 379 இருக்குங்க. அப்போது 379 பவர் பண்ணி பார்ப்போமா? என்னங்க வரும் 379 பவர் பண்ணால் 379 பவர் பண்ணால் என்னங்க வரும் 824 வருங்க. 800 ஃபுல் பவர் பண்ணால் 824, 2 நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 829 இல்லைங்களா? அப்போது நம்ம அப்படியே மாற்றி இதை ஆப்போசிட்டாகவும் பண்ணி பார்த்துருவோம். 428 928 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? 824 829 428 928 இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போர்டில் சி போர்டுக்கு 4 வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இங்கேயுமே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம திருப்பி ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்தானா சி போர்டுக்கு 3 வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் 973 இருக்குது. ஒருவேளை 423 கூட வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போது ஆஸ் யூஷுவல் நான் நம்பர் 2 4 6 8 நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிக்கு இந்த பேர் நமக்கு ஹிட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் ஹிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் கம்மியாக தான் கொடுப்பேன். 4 நம்பர் தான் கொடுப்பேன். 3 நம்பரில் ஏபிபிசியில் ஏசியில் கம்மியாக தான் கொடுப்பேன். ஸோ போர்டு நம்பர் சிங்கிள் போர்டு வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 to 2 மணிக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் இம்பார்ட்டன்ட் நம்பர் பல ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கும் முக்கியமான நம்பர் வேணும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 மணி டியரு, 6 மணி டியரு, 8 மணி டியர் 3 டியருக்கு அப்டேட் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.